இல்லை காசுலாம் இல்லை போப்பா. அதெல்லாம் இல்லை சார், பக்கத்தில் இங்கே அன்னதானம் போடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது போ, நான் வேலை போனேன். வணக்கம். வணக்கம்ப்பா. நான் பக்கத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தினால இன்னைக்கு சைட் லீவு. இங்கே பக்கத்தில் எங்கேயோ அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அன்னதானம் எங்கே போடுறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஃபஸ்ட்டு என்ன சொல்லு, பிஸ்கெட் வேணா சாப்பிட்றியா? இல்லைன்னா ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க சார். சரிப்பா, இந்த பிள்ளையார்லாம் இங்கே இருக்குல்ல, இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணணும். அதை டோர் டெலிவரி பண்ணினேன்னா ஒரு சிலைக்கு இவ்வளவுன்னு நான் உனக்கு இந்த சைக்கிள் சாவி உள்ள சைக்கிள் இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ. எடுத்துட்டு வந்து அந்த வெளியில் இருக்கிற சிலை, அந்த சிலையை ஒன்று எடுத்துக்கோ. சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் 4ஆம் நம்பர் வீட்டில் டெலிவரி பண்ணி. சார் கடைசி டெலிவரியும் முடிச்சிட்டேன் சார். ஓகேப்பா, அந்த ஃபோன் வந்தது எனக்கு, இந்த கடைசி டெலிவரி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. என்னங்க சார் சைக்கிள் சார்? இந்த பக்கத்தோட சைக்கிளிங் சார். ஓகே ஓகே, இந்த இதெல்லாம் பண்ணினதுக்கா எனக்கு உண்டான சம்பளம். ரொம்ப நன்றி. ஓகே. எவனோ என்னை தள்ளி விட்டான்ப்பா, அழிக்குது கையெல்லாம். எந்திரிக்க முடியுமானே தெரியல. உங்கள் வீடு எங்கண்ணா? ஃபோனில் பையன் நம்பர் இருக்குப்பா, எடு. என்னங்கண்ணா நம்பர்? இதான் என் பையன் நம்பர். ஆ அழிக்குது. ஹலோ. சார், இங்கே ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அண்ணா. உங்கள் பையனுக்கு கால் பண்ணிட்டேண்ணா, நான் உடனே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. சரிப்பா. தண்ணி குடிங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பையன். நன்றிப்பா. என்னாச்சுமா? ரொம்ப தேங்க்ஸ். வாங்கம்மா, பார்த்து. கீழே தள்ளி விட்டான்ப்பா. அந்த பையன்தான் வந்து என்னை காப்பாற்றினான். தண்ணிலாம் வாங்கி கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு அந்த தம்பி. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். தம்பி 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 தம்பி, காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் உன்னை தெரியாமல் திட்டேன். நீ அன்னதானத்துக்கு வழி கேட்ட போது நான் சொல்லலை. டிராஃபிக் டென்ஷன் ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் நீ எங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லைண்ணா. எனக்கு மன்னிச்சு. இப்போ வந்து உங்ககிட்டே நான் இந்த இறக்க பணத்தை கற்றுக்கிட்டேன். நீ வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு தான் போகணும். எங்கள் அம்மாவுக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வரேன். இந்த காலத்தில் நாம் பணத்து பின்னாடி ஓடி ஓடி நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில ஏழை மக்கள் கிட்ட தான் அந்த மனிதன் இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை நாம் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை செயலுக்கு கொண்டு வந்தால் உலகம் சமநிலைக்கு வரும்.